யாவரும் எழுந்து நின்று குயவனே குயவனே பாடலாம். முதல் சரணத்தை ஒண்டி பாடலாம். படைப்பின் காரணனே, காழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, காழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அமித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, காழிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you and praise you for this precious opportunity to come into your house to worship you. பரமபிதாவே, உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய வீட்டிற்குள் வரும்படியான விலையேறப்பெற்ற தருணத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம். At this time, we also remember the huge crowd gathered in the Beulah Garden campus. இந்த நேரத்திலே அந்த பியூலா கார்டன் பாளையத்திலே கூடியிருக்கிற திரள் கூட்டத்தை நினைக்கிறோம். Anoint your servants and grant them thy word. உம்முடைய ஊழியக்காரர்களை அபிஷேகித்து உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு தாரும். Help us this evening. We are also hungry for you, Lord. இந்த மாலையிலே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களும் உமக்கென்று பசியாய் இருக்கிறோம் ஆண்டவரே. Hide me in thy cross and you reveal thyself fresh to us. என்னை உம்முடைய சிலுவையின் பின்னால் மறைத்து நீர் உம்மை எங்களுக்கு புதிய விதத்தில் வெளிப்படுத்தும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் நான் கேட்கிறேன். Amen. ஆமென். Let's turn to the word of God in Ephesians 2nd chapter 21st and 22nd verse. தேவனுடைய வார்த்தையிலே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21-22 வசனங்களுக்கு நாம் திருப்புவோம். Paul's words to the Christians in Ephesus, he says, in whom are all the building fitly framed together groweth unto an holy temple in the Lord, in whom ye also are builded together for an habitation of God through the Spirit. கிறிஸ்தவ எபேசியர்களுக்கு பவுல் எழுதுகிற வார்த்தைகள், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். I want you to note the words groweth unto a holy temple. பரிசுத்த ஆலயமாக கூட்டி கட்டப்பட்டு என்பதை நீங்கள் குறித்து கொள்ள விரும்புகிறேன். Why has God saved you? ஏன் தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார்? Why have you been called to become a child of God? ஒரு தேவனுடைய பிள்ளையாக ஏன் You need to அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? grow to be a strong Christian. ஒரு பலமான கிறிஸ்தவனாக இருப்பதற்கு நீங்கள் வளர வேண்டும். The May retreats, the intention of the May retreats is to give the word of God to new converts and those who are still immature to become strong. மேரிட்டின் நோக்கங்கள் புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முதிர்ச்சி பெறாதவர்கள் பலப்படும்படியாக தேவனுடைய வார்த்தை கொடுப்பதற்காக நடத்தப்படுகிறது. You may give all the armament to a man, all the equipment, and say you are to fight the battle. ஒரு மனிதனிடத்திலே எல்லா விதமான ஆயுதங்களையும் கொடுத்து நீ யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லலாம். But if he doesn't go through a training, he won't be
successful alone. ஆனால் அவன் பயிற்சியின் ஊடாக செல்லவில்லை என்றால் வெற்றியுள்ளவனாக மாட்டான். He need to be engrafted in a church, in a fellowship. ஒரு ஆலயத்திலே ஒரு சகவாசத்திலே அவன் இணைக்கப்பட வேண்டும். Move together with the children of God in defeating the forces of Satan. சாத்தானுடைய சக்திகளை தோற்கடிப்பதிலே தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து இயங்க வேண்டும். So don't be satisfied, I was converted 10 years ago, 20 years ago, 30 years ago. 10 ஆண்டு 20 ஆண்டு 30 ஆண்டுக்கு முன்பு ரட்சிக்கப்பட்டேன் என்று திருப்தி அடையாதீர்கள். But look at what have I accomplished for the Lord. ஆண்டவருக்காக நான் என்ன சாதித்தேன் என்று பாருங்கள். What is the fruit I am bringing for the kingdom of God, for the glory of God? தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவ மகிமைக்கு நான் என்ன கனிகளை கொண்டு வருகிறேன்? Am I a proper fit vessel meet for my master's service? என்னுடைய எஜமானுடைய ஊழியத்திற்கு பொருத்தமான பாத்திரமாக நான் இருக்கிறேனா? So you have a choice, that is after conversion. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்களுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. You cannot expect an unconverted or unregenerate man to grow spiritually. ரட்சிக்கப்படாத புத்துணர்வு பெறாத மனிதன் ஆவிக்குரிய ரீதியில் வளரும்படி எதிர்பார்க்க முடியாது. But for a child of God, a Christian who has given his heart and life to Christ, ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தன் இருதயத்தையும் தன்னுடைய ஜீவனையும் கிறிஸ்துவுக்கு கொடுத்தவனுக்கு there are certain principles explained to us, given to us in the word of God, by which you can grow spiritually. தேவனுடைய வார்த்தையிலே சில கொள்கைகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அதன் மூலமாக ஆவிக்குரிய ரீதியில் நாம் வளரும்படியாக. There are many people who don't grow spiritually, they remain stretcher cases all their life. அநேகர் ஆவிக்குரிய ரீதியிலே வளராதவர்களாக வாழ்க்கை முழுவதிலும் அந்த ஸ்ட்ரெச்சரில் இருப்பவர்களைப் போல் இருக்கிறார்கள். Every mother wants her baby to grow in size, grow in height, grow in understanding, learn new skills, languages. ஒவ்வொரு தாயும் தன்னுடைய குழந்தை அளவிலே வளர வேண்டும், அறிவிலே வளர வேண்டும், விளங்கிக் கொள்ளுதலில் வளர வேண்டும், புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். So God does not want us to remain as babies, but we need to grow. நாம் குழந்தைகளாக இருக்க தேவன் விரும்பவில்லை, நாம் வளர வேண்டும். Those who don't grow, வளராதவர்கள் but always they depend on somebody else. எப்பொழுதுமே வேறு யாரையோ அவர்கள் சார்ந்து இருப்பார்கள். Somebody else should pray for them. யாராவது அவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும். Somebody else should read the Bible and explain to them. யாராவது வேதத்தை வாசித்து அவர்களுக்கு விளக்க வேண்டும். They don't have the strength to overcome sin or temptation. சோதனையும் அவர்கள் பாவத்தையும் மேற்கொள்ளும் பலன் அவர்களுக்கு இல்லை. No, you should not be satisfied to be a weak Christian. ஒரு பலவீனமான கிறிஸ்தவனாக இருந்து திருப்தி அடையக்கூடாது. On the other hand, Jesus wants you to be a triumphant and victorious Christian. மாறாக நீங்கள் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். So I will mention some 6 points about practices of strong children of God or strong Christians. பலம் வாய்ந்த தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவனுடைய பழக்கங்களை குறித்து 6 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். One of the signs, one of the important practice that strong children of God practice is study the word of God. முதலாவது அடையாளம் தேவனுடைய பிள்ளையினுடைய அந்த பலமான அடையாளம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும். Peter instructs the Christians saying, 1 Peter 2:2, as newborn babes desire the sincere milk of the word of God, that you may grow thereby. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பரிசுத்த பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். We are living in an atmosphere, in an age when there are so many distractions to take away the word of God from our heart. தேவனுடைய வார்த்தை நம் இருதயத்திலிருந்து எடுத்து போடும்படியாக திசை திருப்பும்படியாக அநேக காரியங்கள் கொண்ட உலகத்திலே நாம் ஜீவிக்கிறோம். But a newborn babe cannot be satisfied with anything else. It wants a mother's milk or whatever milk it takes. It is very adamant, I want milk. ஆனால் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையோ வேறு எதிலையுமே திருப்தி அடையாது. அது அந்த தாயின் பாலிலோ இல்லை என்றால் வேறு எந்த ஒரு பாலிலோ அதுதான் தனக்கு வேண்டும் என்று What is your love? What is your longing for the word of God? தேவனுடைய வார்த்தைக்காக உங்களுடைய வாஞ்சை என்ன? St. Paul tells about the Christians in Thessalonica in Acts 17:11.
அப்போஸ்தலர் 17:11 கிறிஸ்தவர்களை குறித்து பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே கிறிஸ்தவர்களை குறித்து சொல்லுகிறார். These were more noble than those in Thessalonica. It is not in Thessalonica, but Berea. These were more noble than those in Thessalonica in that they received the word of God with all readiness of mind, searched the scriptures daily whether those things were so. இது தெசலோனிக்கேயில் நடக்கவில்லை, இது பர்கேரியா என்ற இடத்தில் நடந்தது. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். They received the word of God with eagerness and they searched the scripture daily whether the things that Paul was speaking was really scriptural. அவர்கள் கருத்தாய் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். அதை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பவுல் பேசுகிற காரியம் ஆவிக்குரிய ரீதியிலே வேத வசனங்களுக்கு ஒத்ததாக இருக்கிறதா என்று பார்த்தார். So you must be not careless in study of the word of God. தேவனுடைய வார்த்தை படிப்பதிலே கவலையினமாக இருக்க கூடாது. You must be diligent and very systematic in studying the word of God. நீங்கள் கருத்தாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை படிப்பதிலே ஒரு சரியான வழிமுறை கொண்டு இருக்க வேண்டும். In the early retreats we used to have discussions where we heard how we must study the word of God. முந்திய ரிட்ரீட்டுகளிலே விவாதங்கள் இருக்கும், எப்படி தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும் என்றெல்லாம் இருக்கும். Brother Whitson used to say you must be like the cow. சகோதரன் விட்சன் அவர்கள் இப்படியாக சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு அந்த மாட்டை போல இருக்க வேண்டும் என்று. When it finds a good pasture it goes on devouring the grass. அது நல்ல மேய்ச்சலை பார்க்கும் பொழுது அந்த புல்லை அப்படியே மேல தின்று கொண்டே போகும். But later on it sits, relaxes and ruminates. It brings out and chews the cud. ஆனால் பிற்பாடு அது ஒரு பக்கமாக அமர்ந்து அப்படியே இளைப்பாரி அந்த புற்களை எல்லாம் அப்படியே அசை போட்டு கொண்டிருக்கும். So your reading must be systematic. When you get time you read through chapters, many chapters. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் अनेक அதிகாரங்களை படிக்க வேண்டும். But then meditate upon specific words, specific promises. பிற்பாடு குறிப்பிட்ட வாக்கியங்களை, குறிப்பிட்ட வாக்குத்தத்தங்களை தியானிக்க வேண்டும். The Bible is not a magic book. வேதாகமம் ஒரு மந்திர புத்தகம் அல்ல. Oh, you open it at any place and you think that is the word of God for you. ஏதாவது ஒரு இடத்துல திறந்து கொண்டு அதுதான் தேவனுடைய வார்த்தை என்று யோசிக்க கூடாது. One man opened the Bible and he found Judas hanged himself. ஒரு மனிதன் வேதாகமத்தை திறந்து அதிலே படித்தான், யூதாஸ் தன்னையே தான் நான்று கொண்டு செத்தான் என்று. Another time he took the Bible, you would go and do likewise. இன்னொரு முறை அவன் வேதத்தை எடுத்த பொழுது அதை போல் நீயும் செய் என்று சொல்லப்பட்டது. He was shocked. அதிர்ந்து போனான். That is not a Holy Spirit's guidance. அது பரிசுத்த ஆவியின் நடத்துதல் அல்ல. You must quietly wait upon God, apply the word of God. அமைதியாக தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், அதை நம் ஜீவியத்தில் அபியாசப்படுத்த வேண்டும். Even while studying the word of God, தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போதும் you must understand in what context these words were spoken. இந்த வாக்கியங்கள் எந்த பொருளிலே பேசப்பட்டது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். More than 40 authors took a period of 1500 years to write the all 66 books of the Bible. வேதாகமத்தின் 66 புத்தகங்களையும் எழுதும்படியாக 40 ஆசிரியர்களுக்கு மேலாக 1500 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள். They wrote at different ages and their circumstances were different. அவர்கள் வித்தியாசமான காலத்திலே எழுதினார்கள், அவர்கள் சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தது. So you must also understand in what context the particular verse was given. ஆகவே என்ன பொருளிலே குறிப்பிட்ட வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். You will understand the word of God better. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சிறந்த முறையில் விளங்குவீர்கள். Try to find out what is God speaking to me in these words. இந்த வாக்கியங்களில் தேவன் என்னோடு என்ன பேசுகிறார் என்று பாருங்கள். Is there any command that I have to
obey in these verses? இந்த வாக்கியங்களிலே நான் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் உண்டா? Is there anything that I have neglected in my duty towards God? தேவனுக்கென்று நான் செய்ய வேண்டிய கடமைகளிலே எதையாவது நான் புறக்கணித்து விட்டேனோ? And how can I better keep these words? எப்படி இந்த வாக்கியங்களை நான் காத்துக்கொள்வது? So a diligent Christian will study the word of God. This is our navigation, GPS for life. கருத்தான ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தையை படிப்பான். அது அவனுடைய வாழ்க்கைக்கு உரிய வழிகாட்டி. Second key to become strong is to be a praying Christian. பலம் அடைவதற்கு இரண்டாவது முக்கியமானது ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். So how do you need to pray? நீ எப்படி ஜெபிக்க வேண்டும்? In Luke 18 chapter first verse, லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். Jesus spoke of the parable. ஓமையை குறித்து இயேசு பேசினார். Luke 18:1 says, he spake a parable unto them to the end that men ought always to pray and not to faint. 18ஆம் அதிகாரம் முதல் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். So he told the story of that widow who faced an unjust judge. ஒரு அநியாயமுள்ள நியாயாதிபதியை சந்தித்த விதவையின் கதையை சொன்னார். The widow went on bringing a petition, although the judge was becoming angry, he was not yielding and giving her request. அந்த நியாயாதிபதி கோபம் அடைந்தான், அவருடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. ஆனாலும் அந்த விதவை தொடர்ந்து தன் விண்ணப்பத்தை ஏறெடுத்துக் கொண்டே இருந்தாள். Finally that ungodly, unjust judge became so frustrated. Why should I bear this trouble of this woman? Finally I'll give her what she wants, and she got what she wanted. கடைசியிலே அந்த தேவ பக்தி இல்லாத அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சலித்து போனவனாக, ஏன் இவள் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவள் கேட்பதை நான் கொடுப்பேன் என்றான். That was an unjust judge. அது ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி. But God is a loving God and a just and righteous God. தேவன் அன்புள்ள தேவன், நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். And 7th verse of 18th chapter, Luke 18:7, it says, and shall not God avenge his own elect, which cry day and night unto him, though he bear long with them? லூக்கா 18:7, அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? So we have grown in a culture, an atmosphere of prayer in the fellowship. சகவாசத்திலே ஜெபம் என்னும் கலாச்சாரத்திலே சூழ்நிலையிலே நாம் வளர்ந்திருக்கிறோம். We have seen the servants of God praying in every decision they took with prayer. தேவனுடைய ஊழியக்காரர்கள் ஜெபித்து கொண்டே இருந்து அவர்கள் எல்லா தீர்மானங்களையும் ஜெபத்தோடு எடுத்ததை பார்க்கிறோம். You pray much before you join a course. ஒரு படிப்பில் சேர்வதற்கு முன்பு அதிகம் ஜெபிக்க வேண்டும். Pray much when it comes to the choice of a profession. ஒரு வேலைக்கு வரும் பொழுது அதிகமாக ஜெபிக்க வேண்டும். Pray much when you have to choose a life partner as marriage partner. ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளும் காரியத்தில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். And pray much when it comes to your life work. What am I going to do with my vocation or with my work? என்னுடைய வேலையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் என்ன செய்ய போகிறேன் என்பதிலும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். Are you taking everything very casually, not realizing God has a plan for your life? எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று அறியாமல் இருக்கிறீர்களா? Of course, many times we recognize God's plan when we look back into our life. நாம் அநேக நேரங்களிலே நம் வாழ்க்கை திரும்பி பார்க்கும் பொழுது தேவனுடைய திட்டங்களை அறிகிறோம். But when we pray, God will guide us, help us in choosing the right way. ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது சரியான பாதையை தெரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார். Now third point, மூன்றாவது காரியம், how to become a strong Christian. எப்படி பலமுள்ள கிறிஸ்தவனாவது? You need to resist temptations. சோதனைகளை எதிர்க்க வேண்டும். You need to avoid or keep away from sin. பாவத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும். James 4:7 says, யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, submit yourselves therefore to God, resist the devil and he will flee from you. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப் போவான். Many people give excuse the devil's temptation was too strong.
அநேக மக்கள் இப்படியாக சாக்கு சொல்லுகிறார்கள், பிசாசினுடைய சோதனை அதிக பலம் வாய்ந்ததாக இருந்தது என்று. I fell into sin because of the temptation was too strong. அந்த சோதனை பலமானதாக இருந்ததினாலே நான் பாவத்தில் விழுந்தேன் It is என்கிறார்கள். because you did not submit yourself fully to God. ஏனென்றால் நீ தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படியவில்லை. You were only toying, playing with the devil, playing with temptation. பிசாசோடு சோதனையோடு விளையாடி கொண்டுதான் இருந்தாய். Resist the devil and he will flee from you. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Paul told the Corinthian Christians in 1 Corinthians 10:13. 1 கொரிந்தியர் 10:13 கொரிந்திய கிறிஸ்தவர்களுக்கு பவுல், There no taken you such as is man, Godful, will not suffer you tempted, thou are able, the tempting also made to escape that we able. நேரிடுகிற சோதனை தேவராயிருக்கிறார், உனக்கு சோதிக்குவதற்கு அவரிடம் சோதனை அதற்கு உள்ளபடியான போக்கையும். Never give the excuse, oh the devil was too strong, his temptation was too strong. பிசாசு அதிக பலம் உள்ளவன், அவனுடைய சோதனை அதிக பலம் உள்ளது என்று சாக்கு ஒருபோதும் சொல்லாதீர்கள். Jesus told that 3 disciples when he was praying in the garden of Gethsemane, இயேசு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது அங்கே இருந்த 3 சீஷர்களுக்கு they சொன்னார், were filled with drowsiness, they wanted to sleep, they could not pray. அவர்கள் அப்படியே தூக்கத்தினால் நிரம்பி இருந்தார்கள், தூங்க விரும்பினார்கள், ஜெபிக்க முடியவில்லை. But Jesus warned them, watch and pray lest he enter into temptation. இயேசு அவர்களை எச்சரித்தார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். The spirit is willing, ஆவி இணங்கி கொடுக்கிறது, but the flesh is weak. ஆனால் மாம்சமோ பலவீனம் So உள்ளது. we need to realize our flesh is weak. நம்முடைய மாம்சம் பலவீனமானது என்று நாம் அறிய வேண்டும். Don't be guided by the flesh in all your decisions, உங்கள் தீர்மானங்களிலே மாம்சத்தினால் நடத்தப்படாதீர்கள், but ask the Holy Spirit to help you to take the right decisions, சரியான தீர்மானம் எடுக்கும்படி பரிசுத்த ஆவி உதவி செய்யும்படி கேளுங்கள். especially overcoming temptations. விசேஷமாக சோதனைகளை ஜெயிப்பதில் You can use the word of God as a powerful weapon, தேவனுடைய வார்த்தையை ஒரு வல்லமையான ஆயுதமாக பயன்படுத்த முடியும். just like Jesus used the word of God as a weapon to overcome devil in the temptations in the wilderness. வனாந்தரத்திலே சோதனை நேரத்திலே பிசாசை ஜெயிக்க இயேசு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்திய வண்ணமாக. At the time of great hunger, Jesus said, you can command these stones to become bread. அதிக பசி இருந்த நேரத்திலே பிசாசு சொன்னான், இந்த கற்கள் அப்பங்கள் ஆகும்படி நீர் கட்டளை கொடும் என்றான். But Jesus averted, did not yield to the temptation. They will say, he quoted the word of God, man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. ஆனால் இயேசு பிசாசுக்கு இணங்கி கொடுக்கவில்லை. அவர் அதற்கு மாறாக சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். Come on, jump from this high mountain and angels will come and carry you and protect you. இந்த மலை உச்சியிலிருந்து குதியும், தூதர்கள் வந்து உம்மை சுமந்து பாதுகாப்பார்கள் என்று சொன்னான். So devil was in a subtle way telling Jesus, oh, you can become great in the eyes of people by doing spectacular things. தந்திரமாக பிசாசானவன் மக்களுடைய கண்களுக்கு முன்பாக மிகவும் பெரிய காரியங்களை செய்து அவர்களை கவரலாம் என்று சொன்னான். Again Jesus used the word of God, thou shalt not tempt the Lord thy God. மறுபடியுமாக இயேசு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தினார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. And when Satan took him to a high mountain, showed all the glory of the world, telling a lie, I will give all this because all this belongs to me, and the glory of all this I will give you if you worship me. உயர்ந்த மலையின் மேலே பிசாசு இயேசுவை அழைத்து சென்று சுற்றி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் காண்பித்து, இவை எல்லாம் எனக்குரியது, நீ என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று சொன்னான். Why do you have to go through the cross? ஏன் சிலுவையினூடாக செல்ல வேண்டும்? I'll show you a wonderful shortcut, அருமையான குறுக்கு வழியை நான் a காட்டுவேன், way in which you don't have to suffer. பாடுபட வேண்டாத வழி. All that you need to do is fall before me and worship me. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து I ஆராதிக்க will வேண்டும். give you all this glory of the world. இந்த உலகத்தின் எல்லா மகிமையும் நான் தருவேன். How Satan deceives. எப்படி சாத்தான் வஞ்சிக்கிறான். Jesus himself had created the world and all its riches and glory. இயேசுதாமே முழு உலகத்தையும் சிருஷ்டித்தார், அதன் ஐஸ்வரியத்தை மகிமையும் சிருஷ்டித்தார். But Satan is insinuating
saying he is under control and he will give Jesus all this. ஆனால் சாத்தான் சொல்லுகிறான் அவன்தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறான், எல்லாவற்றையும் இயேசுவுக்கு தான் கொடுப்பேன் என்று. Jesus is able to rebuke Satan. Get thee behind me, Satan. Thou shalt only worship the Lord thy God. இயேசு சாத்தானை கடிந்து கொண்டார். எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே நீ பணிந்து கொள்வாயாக என்றார். If you don't have the word of God in your heart, உங்கள் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் you will not be able to use these weapons to overcome Satan. சாத்தானை ஜெயிக்க இந்த ஆயுதங்களை உங்களால் பயன்படுத்த முடியாது. David said, thy word have I hid in my heart that I might not sin against you. தாவீது சொன்னார், நான் உமக்கு எதிராக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தை இருதயத்தில் மறைத்து வைத்தேன். So he also said, wherewithal shall a young man cleanse his way? By taking heed according to your word. அவர் மேலும் சொன்னார், வாலிபன் தன் வழிகளை எதினாலே சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதினாலே. Remember, Satan is all out to bring down your faith. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் விசுவாசத்தை இழுத்து போடும்படியாக பிசாசு தீவிரமாயிருக்கிறான். He wants you to backslide and bring shame to the name of the Lord. நீங்கள் பின்வாங்கி போய் கர்த்தருடைய நாமத்திற்கு அவமானத்தை கொண்டு வர அவன் விரும்புகிறான். What you need to do is to take good hold of the Lord. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆண்டவரை நன்றாக பற்றி கொள்ள வேண்டும். Take the word of God. தேவனுடைய வார்த்தை எடுத்துக் Pray கொள்ளுங்கள். consistently. தொடர்ந்து ஜெபியுங்கள். Use the word of God and prayer to overcome all the device of Satan. சாத்தானுடைய எல்லா தந்திரங்களையும் மேற்கொள்ள ஜெபத்தையும் தேவனுடைய வார்த்தையும் பயன்படுத்துங்கள். Now fourth point, how to grow, how to become strong. எப்படி பெலன் அடைவது என்பதற்கு நான்காவது காரியம், You don't be looking at your own self. உங்கள் சுயத்தை நீங்கள் பார்க்காதீர்கள். You need to look at others. மற்றவர்களை பார்க்க வேண்டும். There are people who are suffering more than you suffer. நீங்கள் கஷ்டப்படுவதை காட்டிலும் அதிக பாடுபடுகிற அநேக மக்கள் உண்டு. Can you encourage somebody else? வேறு யாரையாவது நீங்கள் உற்சாகப்படுத்த முடியுமா? When you encourage or help somebody else to come into faith, that is a great tonic for your spiritual life. மற்றவர்கள் விசுவாசத்திற்குள் வரும்படியாக உங்களால் செய்ய முடிந்தால் அதுதான் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பெரிய டானிக்காக இருக்கும். Hebrews 10 chapter 23rd verse says, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. We'll read 23 to 25. Let us hold fast the profession of our faith without wavering, for he is faithful that promised. Let us consider one another to provoke unto love and to good works, not forsaking the assembling of ourselves together as a manner of some is, but exhorting one another, and so much the more as we see the day approaching. 23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். Let us hold fast to the profession or your testimony. உங்கள் சாட்சியை உறுதியாக பற்றி கொண்டிருங்கள். Don't waver. அலைபாயாதீர்கள். Let us consider one another to provoke unto love and to good works. நாம் ஒருவரை ஒருவர் அன்பு நற்கிரியைகளுக்கும் அன்புக்கும் ஏவப்படும்படி ஒருவரை ஒரு கவனிப்போம். Many have become experts in provoking one another to become angry or jealousy or negative emotions. அநேக மக்கள் ஒருவரை ஒருவர் கோபப்படுத்துவதில், பொறாமை கொள்ளச் செய்வதில், முரணான உணர்ச்சிகளை கொண்டு வருவதிலே கை தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். On the other hand, when you are able to really encourage somebody else, மாறாக வேறு யாரையாவது உண்மையாகவே உங்களால் உற்சாகப்படுத்த முடிந்தால், strengthen their faith or help them to come into the true faith, அவர்கள் விசுவாசத்தை பலப்படுத்துங்கள், உண்மையான விசுவாசத்துக்குள் அவர்கள் வர உதவி it செய்யுங்கள். will be a great tonic. அது பெரிய டானிக்காக இருக்கும். I think I have told you the story of a atheist who was converted. ரட்சிக்கப்பட்ட ஒரு நாத்திகனுடைய கதை சொல்லி இருக்கிறேன் என்று யோசிக்கிறேன். And once he attended the one famous preachers convention. ஒரு முறை ஒரு பிரபலமான பிரசங்கியாருடைய அந்த பெரிய கன்வென்ஷனில் பங்கு பெற்றார். To the marvel of all, this famous atheist got converted, and once he came to meet the pastor. எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையிலே இந்த பிரபலமான நாத்திகன் ரட்சிக்கப்பட்டார். அந்த போதகரை சந்திக்க ஒரு முறை வந்தார். So the pastor was eager to know, tell me which of my messages really touched you and helped you to change from atheism to become a Christian.
போதகர் வாஞ்சை உள்ளவராக இதை அறிந்து கொள்ளும்படி விரும்பி அந்த மனிதரை பார்த்து கேட்டார், என்னுடைய செய்தியிலே எந்த பாகமானது உங்களுடைய நாத்திகத்தை விட்டு ஆண்டவரை பின்பற்ற உங்களுக்கு உதவியாக இருந்தது என்று கேட்டார். The pastor was surprised when that former atheist said, அந்த முந்திய நாத்திகன் சொன்ன காரியத்தை கேட்டு அந்த போதகர் I ஆச்சரியப்பட்டார். heard all your messages, உங்கள் செய்திகளை எல்லாம் கேட்டேன், but it was none of your messages that really helped me to change. ஆனால் உங்களுடைய செய்திகளில் ஒன்றும் நான் மாற உதவவில்லை. But one night as I was going out of the meeting, ஆனால் ஒரு இரவு கூட்டத்திலிருந்து நான் திரும்பி போய் கொண்டிருந்த போது one old lady took hold of my hand ஒரு வயோதிப ஸ்திரீ என்னுடைய கரத்தை பற்றி கொண்டார். with such sincerity, looked into my eyes and said, why don't you love my Jesus? அவள் எவ்வளவோ உண்மையோடு என்னுடைய கண்களை நேருக்கு நேராக பார்த்து, ஏன் என் இயேசுவை நீங்கள் நேசிக்க கூடாது என்று கேட்டார். That really shook me. அது உண்மையாகவே என்னை I was அசைத்தது. trying to find an answer why I don't love this Jesus. இந்த இயேசுவை நான் ஏன் நேசிப்பதில்லை என்பதற்கு பதில் தேட After முயற்சித்தேன். reflecting much, he said, I realize that Jesus is a true Savior and Lord. அதிகமாக ஆராய்ச்சி செய்த பிற்பாடு அவர் சொன்னார், இயேசுவே உண்மையான இரட்சகர் ஆண்டவர் என்று அறிந்தேன் என்றார். So it is not just the preacher who is the instrument. There are so many people doing ordinary things. You can be an encourager and a blessing to others. பிரசங்கிகள் மாத்திரம்தான் கருவிகளாக இருக்க வேண்டும் என்பதில்லை. அநேக சாதாரண மக்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். When you encourage somebody else, வேறு யாராவது நீங்கள் உற்சாகப்படுத்தும் போது, when you turn that person from a negative or an evil way into the right path towards God, அந்த நபரை தவறான வழியிலிருந்து பொல்லாத வழியிலிருந்து தேவன் பக்கம் நீங்கள் திருப்பும் போது you are drinking spiritual tonic. நீங்கள் ஆவிக்குரிய டானிக்கை பருகுகிறீர்கள். You are becoming strong. நீங்கள் பலம் அடைகிறீர்கள். Your prayer is becoming strong. உங்கள் ஜெபம் பலன் அடைகிறது. Your faith is becoming strong. உங்கள் விசுவாசம் பலன் அடைகிறது. Now, fifth point to become a strong Christian, பலமுள்ள கிறிஸ்தவனாவதற்கு ஐந்தாவது காரியம், you need to obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Jesus said in John's Gospel 14th chapter, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார், 14 to 16, 14 16 வசனங்கள், if ye shall ask anything in my name, I will do it. If ye love me, keep my commandments, and I will pray the Father, he shall give you another comforter, that he may abide with you forever. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்தியாவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். If you love me, keep my commandments. என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். And another place Jesus said, if you love me, my Father and I will love you and come to dwell with you. இன்னொரு இடத்துல இயேசு சொன்னார், நீங்கள் என்னை நேசித்தால் என்னுடைய பிதாவும் நானும் உங்களை நேசித்து உங்களோடு வாசம் செய்யும்படியாக வருவோம். 16th was, I will pray the Father, he shall give you another comforter, that he may abide with you forever. 16 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தருவார். The Spirit of God comes to reside in you and helps you to obey and keep God's commandments and God's words. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக தங்கும்படி வந்து தேவனுடைய கற்பனைகளை தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொள்ள அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்வார். When you disobey God's word, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது you are breaking God's commandment and you are inviting the wrath of God. தேவனுடைய கற்பனைகளை முறிக்கிறீர்கள், தேவ கோபாக்கினையை அழைத்துக் கொள்கிறீர்கள். If you don't please God, you cannot expect him to answer your prayers. தேவனை நீங்கள் பிரியப்படுத்தவில்லை என்றால் உங்கள் ஜெபத்திற்கு பதிலை எதிர்பார்க்க முடியாது. Are you walking in obedience to his word? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? Finally, கடைசியாக, in all your life, whatever you do, உங்கள் ஜீவியத்திலே நீங்கள் என்ன செய்தாலும் you must do everything with eternity in your sight, with eternity in view. எல்லாவற்றையுமே நித்தியத்தை உங்கள் பார்வையில் கொண்டவர்களாக நீங்கள் செய்ய வேண்டும். There are many people who live only the temporary, what they see, what will give me gain in this world, that is what they see. அநேக மக்கள் தற்காலிகமான காரியங்களுக்காக வாழ்கிறார்கள். இந்த உலகத்தில் எதை பார்க்கிறார்களோ அதற்காகவே ஜீவிக்கிறார்கள். But what will give me eternal profit? ஆனால் எது எனக்கு நித்திய பலனை தரும்? Colossians 3
1 and 2, St. Paul tells these Christians, கொலோசியர் 3:1-2 பரிசுத்த பவுல் இந்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறார், if ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sitteth at the right hand of God. Set your affections on things above, not on things on the earth. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். Don't be guided by earthly profit and estate, your status, earthly, worldly status. பூமிக்குரிய பலனினாலே, நிலன் புலன்களினாலே, உலக பிரகாரமான அந்தஸ்துகளினாலே வழிநடத்தப்படாதீர்கள். On the other hand, what can I do? Things that will last for eternity. மாறாக நித்திய வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்களுக்காக நான் என்ன செய்ய முடியும்? Bible says there is joy in heaven over one soul who repents and turns to God. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஆத்துமா தேவன் பக்கம் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். Are you interested in extending God's kingdom in this world? இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தரிப்பதில் உங்களுக்கு விருப்பமா? Then live with eternity in view, eternity in sight. அப்படியானால் உங்கள் பார்வையிலே நித்தியத்தை கொண்டவர்களாக ஜீவியுங்கள். So we have the example of so many people. அநேக மக்களுடைய உதாரணம் நமக்கு உண்டு. Uncle once upon a time had worldly view, but once he was converted, God gave him an eternal view, overview, and he began to have eternity in all his decisions. அங்கிள் ஒரு காலத்திலே உலக பிரகாரமான தரிசனத்தை கொண்டிருந்தார்கள், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நித்தியத்தை குறித்த தரிசனத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எல்லா தீர்மானங்களிலும் நித்தியம் அவர்களுக்கு முன்பாக இருந்தது. So let us examine ourselves. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Although some of you are not in the retreat, you are here. உங்களிலே சில ரிட்ரீட்ல இல்லை, இங்கே இருக்கிறீர்கள். But in the retreat is meant so that we become strong Christians. ஆனால் நாம் பலன் உள்ள கிறிஸ்தவர்கள் ஆகும்படியாக ரிட்ரீட் கொடுக்கப்படுகிறது. So 6 facts, practices of strong Christians. Let us practice them and become strong spiritually. பலமுள்ள கிறிஸ்தவனாகுவதற்கான 6 காரியங்கள், இவைகளை நாம் ஆவிக்குரிய ரீதியிலே நடைமுறைப்படுத்துவோம். So strong Christians, they love and read, study and follow the word of God. பலமுள்ள கிறிஸ்தவன் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறான், படிக்கிறான், அதை பின்பற்றுகிறான். Secondly, they pray consistently, fervently, steadfastly. இரண்டாவதாக விடாப்பிடியாக தொடர்ந்து ஊக்கமாக ஜெபிக்கிறான். Thirdly, they are overcomers. They don't fall into temptations and give excuses. மூன்றாவதாக அவர்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள், சோதனையிலே விழுந்து சாக்கு சொல்வதில்லை. They learn to resist temptation. சோதனையை எதிர்க்க கற்றுக்கொள்ளுகிறார்கள். Fourthly, they are encouragers. நான்காவதாக அவர்கள் They உற்சாகப்படுத்துகிறார்கள். don't discourage others. You are useless, you are unfit, but rather encourage. நீ பிரயோஜனம் இல்லாதவன், உபயோகம் இல்லாதவன் என்று மற்றவர்களை அதைரியப்படுத்துவதில்லை, மாறாக உற்சாகப்படுத்துகிறார்கள். Barnabas in the Bible had the ability or the quality of encouraging others. வேதாகமத்திலே பர்னபாஸ் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய குணாதிசயத்தை கொண்டிருந்தான். When all the others rejected Paul, Barnabas said no. Though he resisted Christ, he is a wonderful, he has experienced wonderful transformation. He was the one who took him and brought him to the apostles. எல்லாரும் பவுலை எதிர்த்த பொழுது பர்னபாஸ் இல்லை, இவர் அருமையான ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கிறார் என்று முதல் முறையாக பர்னபாஸ் தான் பவுலை ஊழியத்திற்குள் கொண்டு வந்தார். Fifthly, walk in obedience. ஐந்தாவதாக கீழ்ப்படிதலில் நடங்கள். 6th point, have eternity in view. ஆறாவது, நித்தியத்தை உங்கள் பார்வையில் கொள்ளுங்கள். Don't be short sighted. குறுகிய பார்வையுள்ளவர்களாக How இருக்காதீர்கள். shall I gain in this world? இந்த உலகத்திலே நான் எப்படி ஆதாயம் How will பண்ணுவேன்? I get pleasures? எப்படி நான் இன்பங்களை What பெறுவேன்? will give me kick? எது எனக்கு வீரியத்தை தரும்? Moses, though he lived in luxury, he had eternity in view. மோசே ஆடம்பரத்திலே ஜீவித்தாலும் அவருடைய பார்வையிலே நித்தியம் இருந்தது. That is why he took the right decision, ஆகவேதான் சரியான தீர்மானம் எடுத்தார். choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the pleasures for
of sin for a season. ஒரு காலத்திற்கு பாவத்தின் இன்பங்களை அனுபவிப்பதற்கு பதிலாக தேவனுடைய பிள்ளைகளோடு நிந்தையை அனுபவிப்பதையே சரி என்று அவர் விரும்பினார். Esteeming the riches of Christ greater riches than the treasures of Egypt. கிறிஸ்துவினுடைய ஐஸ்வரியங்களை எகிப்தின் ஐஸ்வரியங்களை காட்டிலும் பெரியதாக அவர் மதிப்பிட்டார். What are you treasuring? நீங்கள் எதை பொக்கிஷமாக கருதுகிறீர்கள்? Jesus said, where your treasure is, your heart will be there also. இயேசு சொன்னார், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். Are you storing treasures in heaven? பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து Are you வைக்கிறீர்களா? living in the view of eternity? நித்தியத்தை பார்வையில் கொண்டு May ஜீவிக்கிறீர்களா? God help you to search your hearts. உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்க தேவன் Let us உதவி pray. செய்வாராக. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we thank you for these exhortations from the Word of God. பரமபிதாவே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த புத்திமதிகளுக்காக நன்றி. Let us have these practices of strong Christians. இந்த பலமான கிறிஸ்தவர்களுக்குரிய காரியங்களை நாங்கள் பழகிக் கொள்ளட்டும். Let us not give excuses and become weak. சாக்கு சொல்லி பலவீனராக வேண்டாம். I cannot pray myself. நான் ஜெபிக்க முடியாது. For everything, some servant of God, somebody else should pray for me. எல்லாருமே யாராவது தேவனுடைய ஊழியக்காரர் வேற யாராவது எனக்கு ஜெபிக்க வேண்டும். I cannot overcome temptation. என்னால் சோதனை ஜெயிக்க முடியவில்லை. Somebody else must help me. யாராவது எனக்கு உதவி செய்ய வேண்டும். I cannot obey everything. எல்லாவற்றுக்கும் என்னால் கீழ்ப்படிய முடியாது. Lord, let us not be giving excuses. ஆண்டவரே, நாங்கள் சாக்கு சொல்கிறவர்களாக இருக்க வேண்டாம். On the other hand, let us be overcomers. மாறாக நாங்கள் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்க You want us to live triumphant life. வெற்றியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ நீர் You விரும்புகிறீர். want us to bring forth fruit unto eternity. நித்தியத்திற்கென்று கனி கொண்டு வர நாங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர். Romans 6:22, now being made free from sin, become servants to God. You have your fruit unto holiness and the end, everlasting life. ரோமர் 6:22, நீங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக பரிசுத்தத்திற்கென்று கனி கொடுத்து நித்திய ஜீவனுக்குரியவர்களாகிறீர்கள். Yes, Lord, we want to be growing Christians. ஆம் ஆண்டவரே, வளர்கிற கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்க Bringing வேண்டும். forth fruit unto eternal life. நித்திய ஜீவனுக்கென்று கனிகளை கொண்டு Make வருகிறவர்களாக us a blessing. எங்களை ஆசீர்வாதமாக Make us soul winners. ஆத்துமா ஆதாயம் Let பண்ணுகிறவர்களாக us be builders of your kingdom. உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக நாங்கள் Let இருக்கட்டும். us be built up in you. உம்மிலே நாங்கள் கட்டப்படட்டும். I ask these blessings in your precious and holy name. இந்த ஆசீர்வாதங்களை உம்முடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் கேட்கிறேன். Amen. ஆமென். கடைசியாக யாரும் சேர்ந்து எழுந்து நின்று 81ஆம் பக்கத்தில் உள்ள 217வது பாடலை பாடலாம். தீவினை செய்யாதே மா சோதனையில் பொல்லாங்கனை வென்று போராட்டத்தினில். Yield not to temptation, for yielding is sin. தீவினை செய்யாதே மாசோதனையில் பொல்லாங்கனை வென்று போராட்டத்தினில் வீணாசையை முற்றும் கீழடக்குவாய். ஏசாயாரை நம்பி
us pray. Now may the grace of the Lord Jesus Christ, love of the Father, fellowship and communion of the Holy Spirit may rest and abide with all of us, both now and forevermore. Amen.